ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குரிய ஓவரால் கொஸ்டின் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி அடிச்சு துவச்சிருக்கலாம். எல்லாமே ஈஸி. நம்ம லாஸ்ட் நடத்தின அந்த உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ அந்த கதையே வந்து மொத்தமாக முடிச்சு விட்டாச்சு. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சு அடிச்சு விட்டுருக்கலாம். படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி. அந்த 2 கொஸ்டின் பேப்பர் காட்டியிருந்தேன். அதான் நீங்கள் நம்ம சொன்ன அந்த 2 கொஸ்டின் ப்ளஸ் நம்ம லாஸ்ட் நடத்த ஒரு கதை, அது போக நம்ம டிப்ஸ் கொடுத்துருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணிருந்தாலே உங்களுக்கு ஈஸி தான். சும்மாவே இந்த கொஸ்டின் ஈஸி தான். எல்லாமே நம்ம கொடுத்தது வந்துருந்துச்சு. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ஓனா எழுதுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒயிலாட்டம், அது போக வந்து அந்த பல்லாங்குழி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரலாக எழுத தெரியும், ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போக பிக் கொஸ்டின்லாம் நம்ம சொன்ன அதே தான். 11th கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். திருக்குறளோட மேலாண்மை கருத்துக்களை கேட்டு வச்சுட்டாங்க. பாரதியார் 2 மார்க்கில் கேட்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு லக்கு, ஏன்னா பாரதியார் கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க 2 மார்க்கில். உங்களுக்கு அது வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு 12th பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியோட அந்த திருவள்ளுவர் சிலையை வச்சு கேட்டாங்க. ஸோ அடுத்து வந்து நிகழ்த்துக்கலை என்றால் என்ன, அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொல்காப்பியர் அகத்தோட கான்செப்ட், அகத்திணையோட கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் தமிழக மக்களின் பங்களிப்பு, இதெல்லாம் நான் சொன்னேன் கண்டிப்பாக தமிழக மக்கள் பங்களிப்பு வந்து கேட்பாங்கன்னு. இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் எழுதுற மாதிரி கொஸ்டின் தான். மூலவர் ராமவர்த மாமியார் கொஸ்டின்லாம் நான் லாஸ்ட் ப்ரிப்பரேஷனாக அடிச்சு உங்களுக்கு எப்படிலாம் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். மொத்தமாக அந்த கொஸ்டின் முடிஞ்சு. நம்ம சேனல் உங்களுக்கு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.